தளபதி விஜய் அவர்களை வச்சு கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரு நம்ம ஆக்டரா நிறைய படத்துல பார்த்திருந்திருப்போம். ஆனா பேசிக்கா இவர் ஒரு டைரக்டர். ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்குன தமிழ் படங்கள். இவருடைய டெபியூட் பிலிம் பயணங்கள் முடிவதில்லை 1982ல ரிலீஸ் ஆச்சு. மோகன் பூர்ணிமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டரா அவருக்கு அமைஞ்சிருக்கு. 1984ல ரிலீஸ் ஆன வைதேகி காத்திருந்தால் படமும் இவர் டைரக்ட் பண்ண படம் தான். விஜயகாந்த், ரேவதி நடிச்சிருந்திருப்பாங்க. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சின்ற பாட்டை இப்ப கூட வைப் பண்றோம் இல்லையா, அந்த பாட்டு இந்த படத்துல தான் இருக்கும். 1986ல அம்மன் கோவில் கிழக்காலை அப்படின்ற படம் இவருடைய டைரக்ஷன் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த், ராதா நடிச்சிருந்திருப்பாங்க. சின்ன மணி குயிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதெல்லாம் இந்த படத்துல வர பாட்டு தான். அதே வருஷம் இன்னொரு பிளாக் பஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் மெல்ல திறந்தது கதவு அப்படின்ற படம். குழலூதும் கண்ணனுக்கு அப்படின்ற பாட்டுலாம் வரும் இல்லையா, அந்த படம் தான். ராதா, மோகன், அமலாலாம் நடிச்சிருப்பாங்க. 1992ல ரிலீஸ் ஆன திருமதி பழனிசாமி அப்படின்ற படமும் இவர் டைரக்ட் பண்ண படம் தான். சத்யராஜ், சுகன்யா நடிச்சிருந்திருப்பாங்க. சத்யராஜ் கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பார் இல்லையா, அந்த படம் தான். கோவை சார்லா கூட கொடலாம் புடிச்சிட்டு டீச்சரா சத்யராஜை விரட்டுவாங்கல்ல, அந்த படம் தான் இது. அதே போல தளபதி விஜய் அவர்களை வச்சு காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படின்ற படத்தையும் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இது கொஞ்சம் தான், நிறைய படங்கள் இவர் இயக்கியிருக்காரு. இதுல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.